ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இப்போ நான் அடுப்பில் வானொலியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். வதக்கிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. எந்த வெஜிடபிள்ஸுமே 50% குக் ஆனால் போதும். இப்போ ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுவும் 50% தான் வேகணும். அடுத்தது ஒரு கப்பு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 50% வெந்த பிறகு அதுக்கு தேவையான அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் இப்போ 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அருமையான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.